சரி, வாக்கரசியல் எனக்கு பாதிப்பு வந்துருதுல, பெரியார் நல்லா, பெரியாருக்கு ஓட்டு இருக்குல்ல, இத்தனை பெரியார் ஆதரிச்சு பேசுற பெருமக்கு யாராவது ஒருவர் பொது தேர்தல்ல பெரியாரை பற்றி பேசி, பெரியாருடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா? ஒருத்தர்? நீ தடை செய்யப்பட்ட இயக்கம், டெரரிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதின்னு பழி சுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன். அப்படி சேகரிச்சுதான் 36 லட்சம் வாக்கை வாங்கி நான் அங்கீகாரம் பெற்றிருக்கேன். இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்குன்னு எடுத்து கட்டுமா? அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, தினம் கடிதம் வருது, பிரபாகரனை போடுறாரு, பிரபாகரனை காட்டுறாரு, அதை தடை பண்ணுங்க, பிரபாகரனை காட்டுறாரு. ஏண்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எப்படி இருக்கு? எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க? எந்த இடத்துல? எது சொல்லுங்க. இப்ப சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி? குடிவாரி கணக்கெடுக்கணும். எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன? எப்படி கொடுப்பீங்க தம்பி? எல்லாருக்கும் எல்லாம்னா எப்படி கொடுப்பீங்க? நாங்கள் முத்தரையர் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, முடிதிருத்திர மருத்துவர்களும் எவ்வளவு, வண்ணார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, தேவர் எவ்வளவு. தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது. கல்லர், மறவர், அகமுடையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எடுத்து கொடுக்க நீ யாரு? அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இப்படி பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, அருந்தியதற்கு 3 விழுக்காடு, 2 பேர் எண்ணிக்கையும் சமமா இருக்கா? எப்படி கொடுத்தா? நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க? நீங்க நான் கோனாறு நாட்டில் 2 அமைச்சர் கொடுத்திருக்கிறீங்க, எங்க எண்ணிக்கை எவ்வளவு? நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி, ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே 2 மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க. எப்படி சமூக நீதி? இதுதான் ஐயா கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில ஜனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கையா இருக்குமா இல்லையா? என்னது இது? எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு. அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா? எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன? எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே பகுத்து பிரித்து தரணும். இதுதான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு கிடையாது, இடப்பகிர்வு, பங்கீடு தானே சமூக நீதி. அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு? இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல, அவன் இழிமகன், தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி, அறிவு, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும். அப்படித்தானே? அப்ப அது இருக்கா? ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல? ஏன் முடியல? பீகார் எடுக்குது, பீகார் எடுத்து வழக்காயிருச்சு. அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா? எங்க தாத்தன் ஆனமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை, கமிஷனை உருவாக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தான். இல்லைன்னு எவனாவது மறுக்க முடியுமா? அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பெறும், ஆரிய உள்ள வந்து பேசுற பெருமக்களே, அன்னைக்கு அந்த சமூக நீதி, அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீட்டை பாதுகாத்த சட்டப்பேரவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. நீங்க சொல்ற ஆரியம், அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி. அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க, மறுக்க முடியுமா? சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்ற எதிர்த்தாலே ஆரியம் உள்ள வந்துடும். ஆரியம் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாரிசுகள். புரியுதில்ல? நாவுக்கரசர் என்ன பாடுறாரு? ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாய், இடையில எங்க கண்டாய் திராவிடனே? யார் நீ? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல. எப்படி?
உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது, விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. மொழி, தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க? யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க? என்ன உங்க சமூக சீர்திருத்தம்? இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும், அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப, சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா? ஒன்னா. இங்க பாருங்க, முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது? யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவர் தேர்தல் பாதை, திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, ஏதாவது இதுல இருக்குதா? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். இது அண்ணல் அம்பேத்கர். இனத்தின் மக்கள். அவர் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள், ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்னு. பெரியாருக்கு இனமே கிடையாது. புரியுது நினைக்கிறேன். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான்ங்கிறார். கிளர்ச்சி செய்து போராடுவாங்க. அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா? அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்கள, அவன் சாஸ்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து உன்னையே சூத்திரன், உன்னை தேவையாமேன்ட்டான், தேவையாமேன்ட்டான், உன்னை அதுன்ட்டான், உன்னை விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான். என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை செந்தில் என்ன சொல்லுவாரு, அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன். ஹாப்பி பர்த்டே டே 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 டே, ஹாப்பி பர்த்டே டே டே, அந்த மாதிரி டே போட்டவரு. தம்பி நீ எனக்கு புதுசா சொல்லாத, அங்கிருந்தா வந்திருக்கேன், புரியுதா? அதனால என்ன இப்படி பேசலாமா? பெரியாரை இப்படி, நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா? இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும், திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்காரப்பை 6 அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை 6 அடிமை. ஏங்க என்னது? நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? தமிழ் சனியன், காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது. எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுது? நீங்க பிச்சை எடுக்கவா? இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே? உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா? இங்கிலீஷ் நீங்க படிக்கல, படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே. எப்படி இருக்கு? எதையாவது காலையில பொங்கல் மாதிரி தெரியலையே இது.